வணக்கம், வெல்கம் டு Shanusamayal. இந்த வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான கேரட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் இருந்தால் போதும், ஆனால் க்ரீமியாக சூப்பராக வரும். டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை கொஞ்சம் திக்காக்கிக்கணும். அதுக்காக இந்த பேனில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால், 2 கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சாத பால் தான். இப்போ இந்த பாலை மிதமான தீயிலேயே வச்சு நல்லா அது கொஞ்சம் திக்காய் வரணும், அந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது. ஸ்டவ்வை நல்லா தீயை குறைச்சிட்டு இதை அப்படியே விட்டுறணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கணும், அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பால் இந்த சைடு வத்திட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்து கேரட் ரெடி பண்ணிக்கலாம். கேரட்டை துருவி எடுக்கணும் இல்லையா? நான் கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் கேரட்டு. இது நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 நுனியும் கட் பண்ணி எடுத்துட்டேன். தோல் சீவினதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி பெரிய துருவலாக இருக்கிற துருவியில் நம்ம துருவிக்கலாம் கேரட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாத்தையுமே துருவியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு பாயசம் சாப்பிடும்போது அந்த கேரட் வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பொடியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேரட் துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா பால் நல்லா வத்திட்டே இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் அதில் ஒரு 15லேருந்து 20 போல் முந்திரியை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு இது தனியாக எடுத்துடலாம். அடுத்து மீதி இருக்கிற அதே நெய்லேயே நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டை நெய்லேயே நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கேரட் நெய்யில் வதங்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். அதனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வதங்கி கொஞ்சம் குவான்டிட்டியும் குறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்குது. கலரும் கொஞ்சம் பேலாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ கேரட் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கேரட்டோட அந்த பால் மிக்ஸ் ஆனதுமே பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் நம்மளுக்கு பிங்கிஷ் ஆரஞ்சு கலர் கிடைச்சிருக்கு. இப்போ அது நல்லா கலந்து விட்டு இந்த கேரட்டோடையே இந்த பாலும் சேர்ந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சுகர் சேர்க்கணும். நான் எடுத்த 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பாலும் நல்லா நம்ம வத்த வச்சுட்டோம். கேரட்டையுமே நல்லா நெய்யில் வதக்குனதுனால ரொம்ப நேரம் ஆகாது. சுகர் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ கடைசியில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாயசத்தை சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப க்ரீமியான ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.